அமைதியான நதியிலும் ஆழமான நீரோட்டம் இருக்கும் என்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய். வெள்ளித்திரையில் தொடங்கி இன்று கோட்டையின் அரியணை வரை அவர் கடந்து வந்த பாதை ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சினிமா கதை போல தோன்றலாம். ஆனால் அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னால் இருக்கும் கடுமையான உழைப்பு, குடும்பத்தின் கண்ணீர் மற்றும் வலிகளை அவரது சித்தியும் நடிகையுமான ஷீலா அவர்களின் நெகிழ்ச்சியான நினைவுகளின் வழியே பார்க்கும்போது நெஞ்சை நெகிழ வைக்கிறது. ஒரு சாதாரண வாடகை வீடு, அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த தந்தை S.A. சந்திரசேகரனின் கடின உழைப்பு, இதுதான் விஜயின் ஆரம்பகால உலகம். தங்கை வித்யாவின் பிரிவு அந்த குடும்பத்தை உலுக்கிய போதும் எதற்கும் கலங்காமல் அமைதியின் வடிவமாக வளர்ந்தார் விஜய். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் நடக்கும் ஷூட்டிங்கை ஒரு பள்ளி சீருடையுடன் ஓரமாய் நின்று வேடிக்கை பார்த்த அந்த அமைதியான சிறுவன் பின்னாளில் ஒட்டுமொத்த தமிழகமே அண்ணாந்து பார்க்கும் ஆளுமையாக மாறுவான் என்று அப்போது யாரும் கணிக்கவில்லை. வீட்டுக்குள் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் தனியாக டான்ஸ் கிளாஸ் கூட செல்லாமல் இருந்த இந்த அமைதி சிகரம் கேமரா முன்னால் நின்றதும் ஆக்ஷன் என்ற ஒற்றை வார்த்தையில் விஸ்வரூபம் எடுப்பது இயற்கையிலேயே அவருக்குள் இருந்த அசாத்திய திறமை. படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர்கள் வியக்கும் அளவிற்கு ஷாட் போடுவதற்கு முன்னால் சாந்தமாக இருக்கும் விஜய் கேமரா ஆன் ஆனதும் காட்டும் எனர்ஜி அசாத்தியமானது. ஆன்டி, பிரியாணி பண்ணி வைங்க என்று உரிமையோடு கேட்டு வாங்கி சாப்பிடும் ஒரு எளிய வீட்டு பிள்ளையாகத்தான் அவர் குடும்பத்தினருக்குள் வாழ்ந்து வந்தார். சினிமாவை தாண்டி அவர் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்த போது விமர்சன கனல்கள் நாலாபுரமும் பாய்ந்தன. கூட்டணி இல்லை, ஆட்கள் இல்லை, ஓட்டுகள் வராது என்று அரசியல் கணக்காளர்கள் கணித்த போது எதற்கும் பதில் பேசாமல் வழக்கம் போல் தனது மௌனத்தையே ஆயுதமாக்கினார். எதிரிகளின் விமர்சனங்களுக்கு பேச்சால் பதில் சொல்லாமல் செயலால் பதிலடி கொடுப்பதுதான் விஜயின் பாணி. அதனால்தான் தேர்தல் களத்தில் தனியாக நின்று 108 தொகுதிகளை கைப்பற்றி மேடையில் கம்பீரமாக சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அவர் பதவியேற்ற போது அவரது சித்தி ஷீலா அளவற்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துள்ளார். அது அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக மாறியது. பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அவரை பற்றி வரும் தேவையற்ற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் அவரது குடும்பம் இப்போது புன்னகையோடு கடக்க பழகிவிட்டது. அம்மா ஷோபா இதையெல்லாம் பார்ப்பதே இல்லை. அவர் எப்போதும் கர்நாடக இசையிலேயே கவனம் செலுத்துகிறார். சினிமா உலகை முழுமையாக துறந்து மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள இந்த தலைவனுக்கு அவரது பாசக்கார சித்தி வைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள்: அரசியல் களத்தில் தினமும் சிக்ஸர் அடிக்கும் விஜய் எப்போதும் குறைவாக சாப்பிடுவதால் மக்களுக்காக உழைக்கும் அதே வேளையில் தயவு செய்து தனது உடல் நலத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். பேசும் வார்த்தைகளை விட செய்யும் செயல்களே ஒரு மனிதனை வரலாறாக்கும் என்பதற்கு சான்று முதலமைச்சர் விஜயின் இந்த வாழ்க்கை பயணம்.